நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மருத்துவ சேவைக்கான விருது. என்றும் போல் ஓர் காலை நேரம் வானமாதேவி தன்னை தயார்படுத்திக் கொண்டிருந்தார். பின்னர் தினசரி வேலைகளை செய்யத் துவங்கினார். அவருடன் இவரது சகோதரி இயலிசையும் இயல்பாக இணைந்து கொண்டார். வேலைக்குச் செல்லும் நம் வீட்டு பெண்களைப் போலுள்ள இந்த இளம் சகோதரிகள் 4 வருடங்களாக ஓசையில்லாமல் ஓர் சேவை செய்து வருகிறார்கள். இருவருக்குமே சிறு வயதிலேயே தசை சிதைவு நோயால் பாதிப்பு ஏற்பட்டு நடக்க இயலாமல் போனது. இதனால் வீடே மனமுடைந்து போனாலும் இவர்கள் மனமுடையவில்லை. தீவிர வாசிப்பு பழக்கத்தினால் ஒன்றை உணர்ந்து கொண்டனர். இந்த நோயை குணப்படுத்த முடியாது என்றாலும் அதை அப்படியே விட்டுவிடாமல் தொடர் சிகிச்சையினால் வாழ்வை தக்க வைத்துக் கொள்ள முடியும் என்று நம்பினார்கள். அக்குபஞ்சர், பிசியோதெரபி, இந்திய மருத்துவம் என்று பல மாற்று வழிகளை பயன்படுத்தி ஸ்டேபிளாக வாழ பழகிக் கொண்ட இந்த சகோதரிகள் இதே நோயினால் பாதிக்கப்பட்டு வீட்டில் முடங்கி கிடந்து அழிந்து வாழும் பிறருக்கும் உதவ முடிவெடுத்தார்கள். ட்ரஸ்ட் ஒன்றை நிறுவி தம் சொந்த செலவில் பலருக்கும் மருத்துவ உதவி செய்து வருகிறார்கள். செவி வழிச் செய்தியாகவே கேள்விப்பட்டு வந்த 200க்கும் மேற்பட்டோருக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கிறார்கள். இன்றைய இந்தியாவில் மருத்துவ செலவால் மட்டுமே பல குடும்பங்கள் தத்தளிக்கின்றன. ஆனால் நடக்க இயலாத அசாதாரண சூழலிலும் யாரும் கவனிக்காத ஓர் கொடிய நோயை எதிர்த்து பலருக்காக போராடும் வானமாதேவியும் இயலிசை வல்லபியும் மருத்துவத் துறையில் நாம் வேண்டும் மாற்றத்தை உணர்த்துபவர்கள். இந்த சகோதரிகளுக்கு விருதளிப்பதில் விஜய் டிவி பெருமகிழ்ச்சி அடைகிறது. இந்த உலகத்தை அழகாக்குபவர்கள் இவர்கள். இந்த பூமியின் ஆன்மா நிறைவாக இருக்கிறது என்றால் இவர்களால் தான். இவர்களெல்லாம் வாழ்வதால் தான் நம்மால் இந்த பூமியில் வாழ முடிகிறது. இந்தியாவில் எப்போதும் அன்னை தெரசாக்கள் இருந்து கொண்டேதான் இருக்கிறார். நம்மை போல் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இந்த நிலையில் உதவணும்னு நினச்சது பெரிய விஷயம். மருத்துவத்துறையில் நிறைய மாற்றம் வேணும் அப்படிங்கிறாங்க. பெருவாரியான நோய்கள் இந்தியாவிலிருந்து தொலைக்கப்பட்டிருக்கிறது. பெரியம்மை, காலரா, மலேரியா, இது மாதிரி நிறைய பேரை பாதித்த நோய்களை, கொள்ளை நோய்கள் எல்லாம் இந்த தேசத்துலேருந்து விரட்டியிருக்கோம். நம்ம மருத்துவம் அதுக்கு உதவி இருக்குது. ஆனால் ஆட்டிசம் மாதிரியான இவர்களுக்கு வந்திருப்பது போன்ற அரிதான நோய் கொண்டவர்களும் நிறைய பேர் இங்கே இருக்காங்க. ஆனால் அந்த எண்ணிக்கை நமக்கு பெரிய அளவுக்கு தெரிவதில்லை என்கிற காரணத்தினால் அது விதி அப்படின்னு ஒரே வகையில் விட்டுட்டு போயிடும். நம்ம பெருசாக கவனிக்காம விட்டுறோம். சமூகம் தன்னுடைய கவலையை மட்டும் அவர்களுக்கு தெரிவித்து கொண்டு அடுத்ததாக தன்னுடைய வேலைக்கு போய்விடுகிறது. ஆனால் அவர்களையும் நம்மோடு சேர்த்து கொண்டு அவர்களுக்கும் ஒரு மறுவாழ்வு அளிப்பதற்கான மருத்துவத்தை நோக்கி ஒரு மாற்றம் நடக்க வேண்டும், அந்த அனுசரணை நமக்கு வர வேண்டும் என்பதை அவர்கள் செய்கிற தொண்டின் மூலமாக இந்த சமூகத்திற்கு நமக்கு சொல்லியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். வடிவனேசே, எங்களுக்கு வந்திருக்கிற வியாதி மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபி, தசை சிதைவு நோய். இந்த நோயினுடைய தாக்கம் ரொம்ப அதிகமாக போக போக எங்களுடைய செயல்பாடு முழுவதுமாக குறைஞ்சிக்கிட்டே வந்துடும். ஒரு கட்டத்தில் இது எல்லாரும் எதிர்பார்க்கறது போல் மரணத்தை தான் தரும் எங்களுக்கு. ஆனால் எங்கள் மருத்துவர்கள் நீங்கள் இன்னும் ஒரு 5 வருஷமோ 10 வருஷமோ கூட வாழறது கஷ்டம்னு சொன்னப்போ எங்களுக்கு அந்த மரணத்தை பற்றி வருத்தப்பட வேண்டிய அவசியம் இருக்கலை. ஏன்னா நிறைய புத்தகம் படித்தோம். என்ன யோசித்தோன்னா, நம்ம சாகிறதுக்குள்ளே நிறைய புக் படிக்கணும். முதல்ல எங்களுக்கு தோணுன விஷயம் அதுதான், நிறைய புக் படிக்கணும். ஏன்னா நாங்கள் 2 பேருமே இதே வியாதியால் பாதிக்கப்பட்டு 2 பேருமே வீட்லேயே முடங்கி போயிட்டோம். ஒரு கட்டத்தில் 10ஆம் வகுப்புக்கு மேலே எங்களால் படிக்க முடியல. அப்போது அந்த தனிமை, அந்த ஒரு நண்பர்களற்ற ஒரு சூழல், வீடு 4 செவரு, அதிகபட்சமாக என் வீட்டில் எனக்கு தெரிஞ்ச ஒரு ரூம்னா என் வீடு என்னோடய பாத்ரூமும் மட்டும்தான். அப்படி இருக்கப்போ எனக்கான உலகத்தை மிக பெருசாக விரிவாக்கமாக எனக்கு காட்டினது புத்தகங்கள் தான். அந்த புத்தகங்களினுடைய
அறிவுறுத்தலின் பேரில், அந்த எழுத்தாளர்களினுடைய தாக்கத்தின் பேரில் தான் நாங்கள் வந்து மற்றவர்களுக்கு சேவை செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்தை உள்ளுக்குள்ளே வளர்த்துக்க ஆரம்பித்தோம். இந்த பணியை நாங்கள் செய்கிறது வந்து ரொம்ப முடியாதவங்களுக்கு, அதாவது வசதி குறைவானவங்களுக்கு அப்படின்னு தான் நாங்கள் முதல்ல தேர்ந்தெடுத்தோம். பின்னாடி தான் தெரிஞ்சது எவ்வளோ ஹை சொசைட்டியில் இருந்தாலும் அவங்களுக்கான அந்த ஒரு குழந்தை பிறந்துருச்சு, அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்லி ஏபிள் சைல்டு அப்படின்னாக்க அதை வெளியில் காட்டிக்கவே விரும்புறது இல்லைன்னும், அதை கூட்டிகிட்டு வரதே இல்லை எங்கேயும். அது வெறும் அந்த குழந்தைக்கு அவங்க என்ன செஞ்சுருவாங்கன்னா, என் பையனுக்கு வீட்லேயே நான் கம்ப்யூட்டர் வாங்கி கொடுத்துருக்கேன், இன்டர்நெட் கொடுத்துருக்கேன், அதில் எல்லா வசதிகளும் அவனுக்கு செஞ்சு கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த குழந்தைக்கான வெளி உலகத்தை அவங்க காட்டுறதே கிடையாது. அதில் ரொம்ப பேர் தவறு செய்துடுறாங்க. அதை உடைக்கிறதுக்காக தான் நாங்கள் முதல்ல முயற்சி செஞ்சோம். எங்களால் இந்த மஸ்குலர் டிஸ்ட்ரஃபி பேஷண்ட்ஸ்க்காக சிறப்பாக எதாவது செய்ய முடியணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம். அதை இப்போ வரைக்கும் இந்த 4 ஆண்டு முடிஞ்சிருச்சு, இப்போ 5ஆம் ஆண்டு தொடங்கியிருக்கு எங்களோட ஆதா அறக்கட்டளையுடையது. சிறப்பாக செஞ்சுட்டு வரோம்னு நாங்கள் நம்புகிறோம். அதுக்கான ஒரு அங்கீகாரம் தான் இந்த விருது. இந்த விருதை எனக்கு கொடுத்தது வந்து எனக்கு மகிழ்ச்சியான விஷயம் கிடையாது. ஏன்னா இந்த விருதை நான் வாங்குறதுக்கு காரணம் நிறைய பேரோட அறியாமல். அந்த அறியாமல் மட்டும் தீர்ந்துருச்சுன்னா இப்படி ஒரு சேவையை நான் செய்ய வேண்டியதில்லை, என் வேலையை பார்த்துட்டு நான் இருந்திருக்கலாம். எல்லாமே சரியாகும். தேங்க்யூ. பெரிய வார்த்தை. இந்த விருது எனக்கு கிடைச்சதுக்கு பின்னால் நிறைய மனிதர்கள் அறியாமல் இருக்கிறது. அடுத்த வருடம் இப்படியான ஒரு விருது இல்லாமல் போகட்டும். இந்த குறிப்பிட்ட துறைக்கான விருது எங்களோட பிளான் என்ன அப்படின்னாக்க, ஒருங்கிணைந்த மருத்துவ ஆராய்ச்சி மையம் தான் கொண்டு வரணுங்கிறது தான். அதற்கான பொருளாதார வசதி கண்டிப்பாக எங்ககிட்ட கிடையாது. ஏன்னா இருக்கிறதெல்லாம் இப்போ செஞ்சுட்டு இருக்கிறதுலே கரைஞ்சிட்ருக்கு. ஸோ இஃப் நீங்கள் ஒரு வேளை சப்போர்ட் பண்ணிங்கன்னா அது எங்களோட காலத்துக்குள்ளே அதை எங்களை செஞ்சு முடிக்கணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். அப்படி நீங்கள் உங்களால் சப்போர்ட் பண்ண முடியல அப்படின்னா அட்லீஸ்ட் கவர்மெண்ட்டாவது எடுத்துக்கிட்டு இதை தயவு செய்து செய்யணும். ஏன்னா மாற்றுத்திறனாளிகள் வந்து இப்போ எண்ணிக்கையில் அதிகமாகிக்கிட்டே போகிறாங்க. யார் வேணுனாலும், யாருக்கு பிறக்கிற குழந்தை வேணுனாலும் அப்படி இருக்கலாம். முன்னாடியே நம்ம ஒரு நல்ல ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணி வச்சுட்டா அவங்களுக்கான அழகான உலகத்தை நாம் வந்து உருவாக்க முடியும். தயவுசெய்து அதுக்காக ஒத்துழைப்பு கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இந்த விருதை வந்து ஒரு சில பேருக்கு நான் இதை டெடிகேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நாங்கள் வந்து இப்போ வெளியில் தெரிஞ்சிட்டோம். மாதா கிருஷ்ணமூர்த்தின்னு சொல்லிட்டு மாதா அறக்கட்டளை அடையாறில் வச்சுருக்காரு. அவர் இலவசமாக புற்றுநோய் நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்காக இலவசமாக ஒரு ஹோம் நடத்திட்டுருக்காரு. அவருக்கும் மிஸ்டர் கார்த்திக் ராஜரத்தினம்னு சேலமில் ஒருத்தர் இருக்கார். அவர் எய்ட்ஸ் நோயாளிகளுக்கு முழுக்க இலவசமாக செஞ்சிட்ருக்காரு. ப்ளஸ் மாற்றுத்திறனாளிகள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கான ஆப்ரேஷன் எல்லாமே அவங்களோட அப்பா காலத்திலேருந்து இவரும் தொடர்ந்து இப்போ செஞ்சிட்ருக்காரு. ஸோ அவங்க 2 பேருக்கும் நான் இதை டெடிகேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இவ்வளவு பாசிட்டிவான ஒரு மனசை நான் பார்த்ததே கிடையாது. ராம், இவங்க 2 பேர்த்த பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். என் மனைவி சொல்லுவா, என் மகள் சொல்லியிருக்கா. இந்த சிறுகதையை எழுதினது யார் அப்படின்னு கண்டுபிடிக்க முடியலன்னா அந்த சேலத்தில் 2 பேர் இருக்காங்க. அவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி சொன்னால் கேட்டால் அவங்க சொல்லிவிடுவாங்க. ஏன்னா அவங்க தமிழ் இலக்கியத்தில் படிக்காத புத்தகங்களே கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு சொல்லியிருக்காங்க. ஏன்னா என்னுடைய நண்பர்கள் நிறைய பேர், பாமரன், சிவா, என் மனைவி, என் மகள் அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாங்க அவங்கள பற்றி. இவங்க சொன்னது ரொம்ப முக்கியமாக எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நான் வந்து ஒரு அறை கழிப்பறை இதுக்குள்ளேயே தான் இருந்தேன். எத்தனை மாற்றுத்திறனாளி குழந்தைகள், ஆர்டிசத்தால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஸ்பெஷல் ஸ்கூலும் வீடும் அதை விட்டு வெளியில் வர முடியாத வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்காங்க. அந்த பெற்றோர்கள் அவர்களை வெளியில் கொண்டு வரணும்னு தான் விரும்புகிறாங்க. வெளியிலே கொண்டு வருவதற்கான ஊராய் நம்முடைய ஊர் இருக்கிறதா? அவர்களை எந்த பார்வையில் நாம் பார்க்கிறோம்? அவர்களை சக மனிதர்களாக பார்க்கக்கூடிய அறிவும் புரிதலும் அன்பும் நமக்கு இருக்கிறதா? இந்த சமூகம் மிக கொடுமையாக தான் அவர்களை பார்க்கிறது. இந்த சமூகத்திற்கு அவர்கள் மீது எந்த அக்கறையும் இல்லை. கட்டப்படக்கூடிய கட்டடங்களில் ஊனமுற்றவர்கள் ஏறுவதற்கான வழிகளை கூட நாம் அமைப்பதில்லை. அவர்கள் விரும்பக்கூடிய மாற்றத்தை, அவர்கள் கேட்கக்கூடிய மாற்றத்தை தான் நான் உங்களிடம் கேட்கிறேன். எந்த மாற்றுத்திறனாளியையும் கேலியாக பார்க்காதீர்கள். எந்த மாற்றுத்திறனாளி குழந்தையையும் வித்தியாசமாக பார்க்காதீர்கள். அவர்கள் கடவுளின் குழந்தைகள். உங்களையும் என்னையும் விட அற்புதமானவர்கள். அவர்களின் அறிவு நமக்கு அப்பாற்பட்டது. அவர்கள் பேரன்பு கொண்டவர்கள். அவர்களுக்குள் வெறும் கருப்பு வெள்ளை தான், கிரேஸே கிடையாது. they don't have multiple layers. அவர்களுக்கு நல்லதும் கெட்டது மட்டும்தான் புரியும். they are the divine peace of God. அவர்களை அவர்களாக வாழ்வதற்கு
இந்த ஊரை நாம் மாற்றியமைப்போம். அப்படி மாற்றியமைப்பது தான் மிகப்பெரிய மாற்றமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன்.